ஒரு நேரில் போக மாட்டாரா அப்படின்ற மாதிரிலாம் ஒரு போதகரமாக பேசியிருந்தாங்க. அதே சமயம் நிறைய பேர் வந்து என் பையன் செத்தா கூட பரவாயில்ல, விஜய் வந்து ஃபோன் பண்ணி பேசினாரு, எனக்கு விஜய் இருக்காரு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அது வந்து இது என்ன பிரவிகடா அப்படின்ற மாதிரிலாம் வந்து கேள்வி எழுப்பியிருந்தாங்க. நீங்கள் வந்து வேணா ராணுவத்தை வச்சுக்காங்க, இல்லை சீஃப் மினிஸ்டர் வச்சுக்காங்க, இல்லாட்டி வந்து சென்ட்ரல் மினிஸ்டர் வச்சு இந்த மாதிரியான ட்ரோல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. விஜய் கேட்குற பாதுகாப்பு நடவடிக்கையும் அந்த மாதிரியான விஷயங்களாக தான் இருக்கு. போலீஸுக்கும் தாவேகாவுக்கும் முரண்பாடு தான் இருக்கு. அது எல்லையா தூரமா அது பின்னாடி திமுக இருக்குமோ, மு.க. ஸ்டாலின் இருப்பாரா, இவரோட வளர்ச்சியை பார்த்து பயப்படுறாங்க, அதனாலதான் தரல அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. ஆனா திமுக சைட்ல இருந்து என்ன சொல்றாங்கன்னா, இல்ல நாங்க கரெக்டான முறையில கேட்டிருந்தா பர்மிஷன் கொடுக்க தான் போறோம். அவர் என்ன சொல்றாருன்னா, இனிமேல் வந்து நாங்க ரோட் ஷோ போற மாதிரிலாம் கிடையாது, பொதுக்கூட்டமா பேச போறோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஏன்னா அது பொதுக்கூட்டம்னா எப்படி பேச போறீங்க அப்படின்னு கேட்டா, இல்ல இந்த விஷயம் நடந்தது அந்த கட்சிக்குள்ளேயே சில சலசலப்பை ஏற்படுத்தியிருக்காங்க. அங்க இருக்கிற மாவட்ட செயலாளர்கள் ஏன் விஜய் சந்திக்கல, அவங்களே வந்து பல பேர் வந்து கேள்வி எழுப்பியிருக்காங்க. அங்க இருக்க தொண்டர்கள்லாம் வந்து கேள்வி எழுப்பியிருக்காங்க, விஜய் ஏன் போயிருக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்களே அதிருப்தி அடைஞ்சதான் இருக்காங்க. தமிழகத்தை மீட்போம் அப்படின்னு ஒரு இதுக்கு போறாரு. ஃபர்ஸ்ட் உங்க கட்சி மீளு. கலர் கண்ணாடி கிரிக்கெட், கலர் கண்ணாடி வாய்ஸை தொடர்ந்து கலர் கண்ணாடி மீடியாவை நாங்கள் இந்த தீபாவளிக்கு லான்ச் பண்ணுறோம். இன்னையிலிருந்து முதல் ஷோ வெட்டி பாஸ் ஸ்டார்ட் ஆகுது. வெல்கம் டு வெட்டி பாஸ். சப்ஸ்கிரைப் டு கலர் கண்ணாடி மீடியா. கலர் கண்ணாடி வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். வணக்கம் 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 வணக்கம். என்னன்னா, விஜயோடைய கரூர் திட்டத்தில் மாற்றம் நடந்துக்கிட்டே இருக்கு. என்ன திட்டத்தில் மாற்றம் நடந்திருக்கு? விஜய் மக்களை சந்திப்பாரா இல்லையா அப்படிங்கிறத தாண்டி இப்போ வந்து சென்னைக்கே வந்து விஜய மக்களை அழைச்சி பார்க்குற மாதிரி சொல்கிறாங்களே, அது என்னதான் நடந்துட்டு இருக்கு? இல்லை, கிட்டத்தட்ட ஒரு 25 நாள் ஆயிடுச்சு கரூர் வந்து ஸ்டாம்பேட் நடந்து 41 உயிர் வந்து இறந்ததாக சொன்னாங்க. விஜய் போய் சந்திக்க மாட்டாரா அப்படின்ற இதில் வந்து அப்பயே நீங்கள் ஏன் சந்திக்கல அப்படின்ற மாதிரி பல்வேறு விமர்சனம் வச்சாங்க. விமர்சனம் வைக்கிறது மட்டும் இல்லாமல் அடுத்தடுத்த கட்டங்களாக வந்து நீங்கள் வந்து சதி நடந்துருச்சு, கான்ஸ்பிரேஷன் நடந்துருச்சுன்ற மாதிரி நிறைய விவாத பொருளாக்குனாங்க. விவாத பொருள் வந்து ஒரு வாரமாக டிவி டிபேட்லலாம் நடந்துட்டு இருந்துச்சு. அதற்கட்ட நடவடிக்கை என்ன இருந்துச்சு, விஜய் வந்து ஒரு காணொலி வெளியிட்டார். காணொலி வெளியிட்டு நீங்கள் எதாவது என்ன அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரிலாம் சொன்னார். என் கட்சி தொண்டர்களை விட்டுருங்க அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க. அது ஒரு 1 வீக் வந்து ஒரு பூதாகரமான விவாதமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் 1 வீக் என்னவா இருந்துச்சு, அவர் எப்போ அமௌண்ட் போட போகிறாரு, எப்போ சந்திக்க போகிறாரு, இதுதானே அவங்களோட இது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அதே சமயம் தமிழக அரசு வந்து எஸ்ஐடி தீர்மானிச்சு, அது ஒரு விசாரணை ஒரு பக்கம் போயிட்டு இருந்துச்சு. அடுத்த வீக் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் வந்து சிபிஐ வழக்கு வேணுன்ற மாதிரி பேசிட்டு இருந்தாங்க. அது ஒரு பக்கம் ஒரு வாத பொருளாக மாறிட்டு இருந்துச்சு. இப்போ என்ன ஆச்சுன்னா, தீபாவளிக்கு வந்து அவங்களுக்கு எல்லார் அக்கௌண்ட்லேயும் வந்து அவர் அறிவிச்ச தொகை வந்து 20 லட்சம்ன்ற மாதிரி சொன்னார். அது எல்லாரும் அக்கௌண்ட்லேயும் அவருக்கு அதை நேரில் போய் சந்திச்சு கொடுக்குற மாதிரி பிளான் பண்ணியிருந்தாங்க. இல்லை அது போட்டுட்டாங்க. போட்டுறது மட்டும் இல்லாமல் அது ஒரு பக்கம் விவாதமாக இருந்துச்சு. அப்புறம் வந்து அவங்க தனிப்பட்ட முறையில் போய் எல்லாரையும் சந்திக்கிறதா இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி விஜய் என்ன பண்ணிட்டு இருந்தாரு, தனிநபர் மொபைலில் ஃபோனில் அவர் வீடியோ கால் பண்ணி பேசினதாகவும் அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க. இதை ஒட்டி இங்கே இருக்கிற திமுக ஆதரவாளர்களாக இருக்கட்டும், இல்லை ஊடகவியலாளர்களாக இருக்கட்டும், அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இப்போ நேரில் போக மாட்டாரா அப்படின்ற மாதிரிலாம் ஒரு போதகரமாக பேசியிருந்தாங்க. அதே சமயம் நிறைய பேர் வந்து என் பையன் செத்தா கூட பரவாயில்ல, விஜய் வந்து ஃபோன் பண்ணி பேசினாரு, எனக்கு விஜய் இருக்காரு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அது வந்து இது என்ன பிரவிகடா அப்படின்ற மாதிரிலாம் வந்து கேள்வி எழுப்பியிருந்தாங்க. அது திமுக சார்ந்த ஆட்களும் பொதுமக்கள் கூட சில இடத்துல அது கேள்வியாகவும் இருந்துச்சு. சரி, விஜய் அந்த அளவுக்கு அவங்க பார்க்குறாங்க அப்படின்ற அளவுக்கு தான் நம்மளோட பார்வைக்கும் தென்படுறதா இருக்குது. அப்போது இப்போ தீபாவளி கலைஞ்சோடனே அவர் வந்து விஜய் வந்து போய் நேரடியாக போய் சந்திக்கிறதா மாதிரி சொல்லிட்டு இருக்கிறது பட்சத்தில் திடீர்னு அவர் வந்து ஒரு பிளான் மாற்றி தன்னோட அலுவலகத்துக்கு வர வச்சு வழக்கமாக ஒரு வீட்டுக்குள்ளே சந்திச்சுக்கிறது இயல்பாக இருந்துச்சு, பனையூர் ஆஃபீஸில் சந்திக்கிறது. ஏன்னா லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா லாக்அப் மரணத்தில் அப்படி தான் கூட்டு சந்திச்சார். அதுக்கு முன்னாடி தனிப்பட்ட விவகாரங்கள்லாம் அது மாதிரி கூட்டு சந்திக்கிறது. மரணத்தில் வந்து அவர் ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் பண்ணார் இல்லையா? இல்லை, கண்டன ஆர்ப்பாட்டம் பண்ணது வேற. இதுவரையும் இந்த ஆட்சியில் நடந்த மரணத்துக்கு ஃபேமிலியை கூட்டு வந்து சந்திச்சுட்டு இருந்தாரு. அதே போல் இதையும் வந்து சந்திப்பார் அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருந்தாங்க. ஆனால் திடீர்னு அது வந்து
ஒதுக்கி வச்சிருக்காரு, ஏன் ஒதுக்கி வைக்கிறாரு அப்படின்ற மாதிரி நமக்கும் பல்வேறு கேள்விகள் பலத்த பாதுகாப்புலாம் கிடையாது பாருங்க மக்களை சந்திக்கிறதுக்கு. இந்த பலத்தாம பாதுகாப்பு கேட்டிருந்தாரு. அதெல்லாம் ஒரு மாதிரி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் இந்த மாதிரி எனக்கு வேணும், இந்த மாதிரி வேணுன்ற மாதிரிலாம் கேட்டிருந்தாங்க. கேட்கறது மட்டும் இல்லாமல் உண்மையை அது அபத்தம் தான். ஏன்னா ஒரு தலைவர் வந்து கேட்கறது ஒரு குறிப்பிட்ட ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து கேட்கலாம். அதுக்குன்னு நீங்கள் வந்து ஒரு இது இணையதளத்தில் வந்து ட்ரோல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. விஜய் என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, நீங்கள் வந்து வேணா ராணுவத்தை அழைச்சிக்காங்க, இல்லை சீஃப் மினிஸ்டர் அழைச்சிக்காங்க, இல்லாட்டி வந்து சென்ட்ரல் மினிஸ்டர் அழைச்சி, இந்த மாதிரியான ட்ரோல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. விஜய் கேட்குற பாதுகாப்பு நடவடிக்கையும் அந்த மாதிரியான விஷயங்களாக தான் இருக்கு. நீங்க போய் பாக்குறீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட இடங்கள்ல நீங்க போய் பார்த்து பேசலாம் அப்படின்ற மாதிரியும் இல்லை கேள்விகளா இருக்கு. பொது பார்வை என்ன கேட்குறோம் அப்படின்னா, இப்போ விஜய் வந்து மக்களை கரூரில் போய் சந்திக்காம இப்போ திட்டமிட்டு இருக்காரு இல்லையா, ஒரு வேளை வந்து வீட்டில் அவருடைய அலுவலகத்தில் கூப்பிட்டு பண்ணுவாரவங்கிறது. இது வந்து தமிழக அரசு வந்து உரிய பாதுகாப்பு கொடுக்கறதுக்கு முன் வரலையா, அந்த தமிழக அரசு தான் அதுக்கு காரணம் செய்யலையா? இல்ல எல்லா நடவடிக்கைகளும் அவங்க அப்படித்தான் சொல்லிட்டு இருக்காங்க. பாதுகாப்பு கேட்டாரே கொடுத்தாங்க. இல்ல எல்லா நடவடிக்கைகளும் அப்படிதான் சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா விஜய் வந்து சந்திக்க போறதுலையா இருக்கட்டும், இல்ல பார்க்க போறதுலையா இருக்கட்டும், அடுத்தடுத்து கூட்டங்களை கேட்கறதாக திமுக வந்து அவங்க நெருக்கடி கொடுக்குது. ஆரம்ப கட்சி ஓபன் பண்ணது அவங்க சின்ன சின்ன ஆர்ப்பாட்டம், போராட்டம், இல்லாத ஏதாச்சும் வந்து ஒரு நடவடிக்கை எடுக்கிறதே வந்து போலீஸ் வந்து அனுமதி கொடுக்க மாட்டேங்குது, பயங்கரமா நெருக்கடி பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப நடந்த 41 பேர் இறந்தது கூட என்ன காரணம், யார காரணம் சொல்றாங்க? ஃபர்ஸ்ட் ஆரம்ப காலகட்டத்தில் சதி நடந்துருச்சு, செந்தில் பாலாஜி வந்து ஏன் விரைந்து சென்றார் அப்படின்ற மாதிரி பல பிளாக் மார்க்கான கொஸ்டின்லாம் எழுப்பிட்டு இருந்தாங்க. இப்போ திடீர்னு என்ன சொல்றாங்கன்னா, வந்து நெருக்கடி கொடுக்குறாங்க, போலீஸ் தான் இப்போ அனுமதி இல்லை அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க ஆரம்பத்துலேருந்து போலீஸ் தான் குற்றச்சாட்டு. இப்போ சிபிஐ கூட என்ன சொல்கிறாங்க, சிபிஐயில் சுப்ரீம் கோர்ட்டு கூட என்ன சொல்லிட்டு இருந்தாங்க, போலீஸ் வந்து சரியான கணிக்க முடியல அப்படின்ற மாதிரி தான் குற்றச்சாட்டு ஆதவர்ஜன் கூட சொல்லிட்டு இருந்தாரு. அந்த மாதிரியான இதில் தான் இருக்குது. போலீஸுக்கும் தாவேகாவுக்கும் முரண்பாடு தான் இருக்குது. அது எல்லையா தூரமா அது பின்னாடி திமுக இருக்குமோ, மு.க. ஸ்டாலின் இருப்பாரா, இவரோட வளர்ச்சியை பார்த்து பயப்படுறாங்க, அதனால தான் தரல அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஆனால் திமுக சைட்லேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை நாங்கள் கரெக்டான முறையில் அவங்க கரெக்டான முறையில் கேட்டிருந்தா பர்மிஷன் கொடுக்க தான் போகிறோம் அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. ஆனால் என்ன அது உள்ளே இருக்கிற விவகாரங்கள் எப்படி இருக்குது, அது போலீஸுக்கான பிரச்சனையா, இல்லை திமுக வந்து இல்லை நிஜமாவே அவங்களுக்கு ஏதாச்சும் விஜய் வந்து எதுக்கும் போகக்கூடாதுன்னு தடுக்கிறாங்களா அப்படின்ற கேள்விகள்லாம் பல இடங்கள்ல எழுந்துட்டு இருக்கு. அது பொறுத்திருந்து தான் பார்க்கணும் எந்த மாதிரி நடவடிக்கை எடுக்க போறாங்க. இல்லை விஜய் சொல்றது உண்மையா, இல்லை இவருக்கு விருப்பமே இல்லையா, மக்களை சந்திக்கிறதுக்கு துளியும் விருப்பம் இல்லாத திரும்ப பனையூர்லேயே உட்காந்துட்டு இந்த குற்றச்சாட்டு பனையூர் மாதிரி நடந்துக்கிறாரா அப்படின்ற கேள்வி எல்லாம் இன்னும் நிறைய எழுந்துட்டு தான் இருக்கு. பொறுத்திருந்து பார்க்கலாம் அது என்ன நடக்க போகுது. அடுத்து நவம்பர் முதல் வாரத்துல அவர் வந்து இதை கட்சி சின்னத்தை அறிவிக்கிறார் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அது என்னதான் பண்றாரு? இல்ல அது எனக்கு சரியா தெரியல. ஏன்னா கட்சி எந்த மாதிரி சின்னத்தை அறிவிக்க போறாரு, எப்படி அறிவிக்க போறாரு, இல்லை புது திட்டங்கள்லாம் அறிவிக்கிறதா சொல்றாங்க. ஏன்னா ஆல்ரெடி அவர் ஒரு ஆப் எடுத்து வந்தாரு. அதுலேயே வந்து கோடிக்கணக்கில் வந்து கட்சியில் வந்து மெம்பர்ஸ் சேர்ந்ததா சொல்றாங்க. நீங்கள் தாவேகா பொறுத்தவரை என்ன அவங்களோட பிளான்னா, சீமான் எப்படி இருந்தாருன்னா, வெளியில நீங்க வந்து 1000 திமுக அதிமுகவும் தமிழ்நாடு முழுவதும் வந்து கிராமங்கள்ல வந்து கிளைகள் வச்சிருக்கிறது ஒரே 2 கட்சிகள், திராவிட கட்சிகள் மட்டும்தான். அது திமுகவும் அதிமுகவும். ஆனா இவங்களுக்கு அது பிரான்ச் இருக்கா? தாவேகா மேல ஒரு குற்றச்சாட்டு என்ன வைக்கிறாங்கன்னா, பூத் மெம்பர் இருக்காங்களா, இல்ல மாவட்ட ரீதியா உங்களுக்கு வந்து உங்களுக்கு எம்எல்ஏ கேண்டிடேட் யாருன்னு தெரியுமா அப்படின்ற கேள்வி எழுப்பிட்டு இருக்காங்க. இந்த சமயத்துல சோசியல் மீடியா, டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்லாம் நீங்க எடுத்துட்டீங்க, மீடியாவெல்லாம் எடுத்துட்டீங்கன்னா, யார் முதலமைச்சர்னு கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் நேற்று ரெகுலராக நான் என்னோட ஃபோன் எடுத்து நான் ஸ்வைப் பண்ணி பார்க்குறேன். நீங்கள் விரும்பக்கூடிய முதல்வர் யார் அப்படின்னு கேட்டால் விஜய் 80% வருவார். ஆமாம், 1,00,000 பேர் ஓட்டு போட்டிருப்பான். சீமானுக்கும் அதே மாதிரி தான். விஜய் வராதுக்கு முன்னாடியும் யார் உங்களுக்கு முதல்வர்னா கிட்டத்தட்ட அவர் தான் வந்து லீடிங்கில் இருப்பார். சோசியல் மீடியாவில் வேணால் அவங்கள ஓட் பேங்க் எடுத்து ஒரு முதலமைச்சராக இருக்கும். ஃபீல்டில் அப்படி கிடையாது. ஏன்னா அங்கே இப்போதைக்கு நிலவரம் என்ன, அவங்க அதுக்கான கேண்டிடேட் இருக்காங்களா, பூத் மெம்பர் இருக்காரா, கமிட்டி மெம்பர் இருக்காரா அப்படின்ற கேள்விகள் இல்ல. அதற்காகத்தான் என்ன பண்றாங்கன்னா, இப்போ வந்து நவம்பர் முதல் வாரத்துல விண்ணப்பிக்க போறாங்க. அது என்னன்னா, இந்த பூத் கமிட்டி சொன்னீங்களா, இது எல்லாத்தையும் பண்ணணுங்கிறத வச்சு ஒரு கட்சியை அங்கீகரிப்பு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தேர்தல் போயிருக்கிறாங்க. இல்ல அதுதான் சொல்ல வரேன்னா, அது ஓகே, அதை மாற்றுக்கிறது கிடையாது. ஆனா இவங்க டிஜிட்டலாவே இருக்காங்களே, இது இந்த அவங்க கட்சி ஓப்பன் பண்ணது 2 ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இந்த மாதிரி ஆப்பை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, ஒரு சாங்கை விட்டுருக்காங்க, 2 மாடல் நடிச்சிருக்காங்க. இதை தவிர கட்சிகளில் இளைஞர்களும் கிராமம் போயிட்டு என்ன பிரச்சாரம் பண்ணியிருக்காங்க விஜய் கட்சியிலிருந்து? எந்த பிரச்சாரமும் கிடையாது, பண்ணலை. இந்த மாதிரி ஒரு ஏதாச்சும் அறிமுக கூட்டம், கொள்கை விளக்க கூட்டம் கிடையாது, இல்லை வந்து பயிற்று கூட்டம். இப்போ திராவிட கட்சிகள்லாம் ஆரம்ப காலகட்டங்கள் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, கட்சி ஓப்பன் பண்ணோன்னே கொள்கை என்ன, பயிற்சி பாசறை கொள்கை இது பண்ணுவாங்க, பெரியார் யாரு, இது எதுக்கு வந்தாரு, இந்தியாவோட அரசியல் வரலாறு என்ன அப்படின்ற மாதிரி எஜுகேட் பண்ணுவாங்க. நீங்கள் அப்படி என்ன பண்ணியிருக்கீங்க இதுவரை எதுவுமே பண்ணவே கிடையாது. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா,
இந்த மாதிரி ஏதாவது சம்பவம் நடந்தா அதுல ஏதாவது இது நடந்தா இல்ல அதை பண்ணிட்டான் இதை பண்ணிட்டான்னு சும்மா ட்ரெண்ட் தான் பண்றீங்களே தவிர நிஜமாலே நீங்க உங்க தொண்டர்களை அரசியல் படுத்துனீங்களா அப்படின்ற கேள்விதான் இன்னமும் கொஸ்டின் மார்க்கா தான் இருக்கே தவிர இன்னும் பெருசா ஒர்க் பண்ணலன்றதுதான் இதாகவும் இருக்கு. அப்போ இந்த விஷயங்கள் சொல்றத பொறுத்தவரையும் பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன அட்டாக் எடுத்துட்டு போறாங்க. இப்போ நான் லாஸ்டா வந்து ஒரு தாவைக்கோட தொண்டர்கிட்ட வச்சேன், ஒரு மாவட்ட செயலர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணேன். அவர் என்ன சொல்றாருன்னா இனிமேல் வந்து நாங்க ரோட் ஷோ போற மாதிரிலாம் கிடையாது, பொதுக்கூட்டமா பேச போறோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஏன்னா அது பொதுக்கூட்டம்னா எப்படி பேச போறீங்க அப்படின்னு கேட்டா இல்ல இந்த விஷயம் நடந்தது அந்த கட்சிக்குள்ளேயே சில சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கான். அங்க இருக்கிற மாவட்ட செயலர்கள் ஏன் விஜய் சந்திக்கல, அவங்களே வந்து பல பேர் வந்து கேள்வி எழுப்பியிருக்காங்க. அங்க இருக்க தொண்டர்கள்லாம் வந்து கேள்வி எழுப்பியிருக்காங்க, விஜய் ஏன் போயிருக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்களே அதிருப்தி அடைஞ்சதான் இருக்காங்க. அப்போ மேலும் மேலும் விஜய் வந்து போய் சந்திக்காம பிரச்சாரம் செய்யாம இதே மாதிரி இருந்தா அரசியல் தெரியாம ரசிகரா போயிருக்குங்க என்ன நடந்தாலும் என்ன கீழே என்ன நடந்தாலும் அப்படின்ற மாதிரி கேள்வி எழுப்ப மாட்டோம். ஆனால் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு அரசியல் தெரிஞ்சவங்க சலனம் நடக்கும், சலசலப்பு ஏற்படும். அதிருப்தியை வந்து இவர் வந்து அரசியல் பட வைக்கணும்னா இவர் கட்டாயமா வந்து பிரச்சாரத்துக்கு போகணும், மக்களிடம் சென்றடையணும், பேசணும். வெறும் சும்மா தத்துவத்தில் மட்டும் மக்களிடம் செல், மக்களிடம் பேசு, மக்களிடம் இரு அப்படின்ற அண்ணா கோட்டை மட்டும் வெறும் சொல்ல மட்டும் இருக்கக்கூடாது. செயல்முறையில் இருந்தால் மட்டும்தான் மக்கள் விஜய் என்ன பண்ண போறாரு, என்ன பேச போறாரு அப்படின்னு நம்பிக்கை வந்து ஓட்டு பெற முடியும். இப்போ எல்லார் மத்தியிலும் ஒரு கவர் இருக்கு, ஓ விஜய் விஜய் அப்படின்ற மாதிரி இருக்கு. ஆனா ஓட்டு போடுவாங்களா? நேற்று வரையும் வந்து அந்த எலெக்ஷன் பூத் வரையும் இருக்கிற டைம் வேற. ஆனா டக்குன்னு அந்த வீட்டுக்குள்ள போய் திராவிட கட்சிகள் என்ன பண்ணுவான், போய் வீடு வீடா போயிட்டு 500 ரூபாய் கொடுத்தா மைண்ட் செட்டே மாறிடும். அப்படிதான் அந்த இடத்துல தான் எங்களோட இது இருக்கு. அங்க என்னவா பண்ண போறீங்க, அந்த இடத்துல நீங்க அந்த ஸ்பார்க்ல என்ன பேச போறீங்கன்றது தான் முக்கியமா இருக்கு. இப்போ அந்த விஜய் கட்சி அதை செய்ய போதான்றது கேள்விக்குறிதான். அடுத்தது இப்போ இபிஎஸ் என்ன பண்றாரு அப்படின்னா கூட்டணிக்கான பிளேயர் சொல்லி போட்டாச்சு, டிவிக்கே நம்ம கூட தான் நிக்குதுங்கிற மாதிரி அவர் மறைமுகமா சொல்லியிருந்தாரு. அதை விட்டு பல விமர்சனம் வந்துச்சு. ஒருவேளை வந்து இவர் தாவைக்கா கூட தான் கூட்டணி வைக்க தான் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்காரா அப்படிங்கிறது, வழியை இப்படி பேசாரே, ஆனா அவங்க தரப்புல இருந்து கூட்டணி பத்தி எதுவும் பேசலையே அப்படிங்கிறது. அந்த வகையில் நீங்க செல்லூர்ராஜ் என்ன சொல்றாரு அப்படின்னா கூட்டணிக்கான அலையர் கூட்டம் நாங்க கிடையாது, அதிமுக ஒருபோது அப்படி பண்ணாது அப்படி சொல்றாரு. என்ன சொல்றாரு, ஏன் சொல்றாரு? இல்ல அதிமுக பொறுத்தவரையும் அவங்க எப்போ ஜெயலலிதா இறந்தாங்களோ அப்புறம் வந்து ஒரு பக்கம் வந்து பாஜக கூட்டணி அதிகாரப்பூர்வமாக எடப்பாடி பழனிசாமி அறிவிச்சிருவாரு. சிவி சண்முகம்னு சொல்லுவாரு, செல்லூர்ராஜ் ஒன்று சொல்லுவாரு, கடம்பூர் ராஜ் ஒன்று சொல்லுவாரு. ஆனா கேட்டா வந்து எங்க தலைமை ஒற்றுமையா இருக்கும் அப்படின்வாங்க. அப்போ முன்ன அங்கே அஃபிஷியல் அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. ஆனால் எங்கள் சிவி சண்முகம் தமிழ்நாட்டில் பாஜக வராது, நாங்கள் செத்தாலும் கூட்டணி போக மாட்டோம் அப்படி. இப்போ இவங்களோட வாக்குறுதி, இவங்களோட பேச்செல்லாம் பார்த்தீங்கன்னா மக்கள் பெரிதாக நம்புறதும் இல்லை, பார்க்கறதும் இல்லை. சமூக ஊடகங்களில் கூட இவங்க பேசுறத ரொம்ப நகைச்சுவை கடந்து போயிடுறாங்க. அப்போ இவங்க சொல்றது வந்து ஒரு நாங்கள் யாருக்கு எந்த கூட்டணி நம்பியும் இல்லை அப்படின்னா ஏன் இபிஎஸ் வந்து கம்யூனிஸ்ட் விமர்சனம் பண்றாரு, பிசிகே விமர்சனம் பண்றாரு, காங்கிரஸ் விமர்சனம் பண்றாரு, நீங்களாம் வாங்க அப்படின்னு மறைமுகமா கெஞ்சிட்டு இருக்காரு. அப்போ செல்வாக்கு இருக்கிறவையா தமிழகத்தை மீட்போம் அப்படின்னு ஒரு இதுக்கு போறாரு. ஃபர்ஸ்ட் உங்க கட்சி மீளு, உங்க கட்சியில என்ன பிரச்சனை இருக்கு, பல பிரிவும் உடைச்சிட்டு இருக்கீங்க. செங்கோட்டையன் ஒரு பக்கம் போயிட்டு இருக்காரு, டிடிவி தினகரன் ஒரு பக்கம் போயிட்டு இருக்காரு, நீங்க டெல்லியில போய் சந்திச்சு முகத்தை மூடிட்டு ஓடிட்டு வர்றீங்க. உங்களோட செல்வாக்கு அப்படியே தானே இருக்கு. நீங்க களத்துல என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? செல்லூர்ராஜ் பேசுறதெல்லாம் அது ஏதோ இன்னைக்கு வந்து இன்னைக்கு சோசியல் மீடியால என்னடா நமக்கு செய்தியே இல்லையே, சரி தலைவன் பேசிட்டு இருக்காரு ஒரு கண்டென்ட்டை எடுத்து போடு அப்படின்ற மாதிரியான விஷயங்களா தான் அந்த எடுத்து புலிவேலை பிடிச்சிருந்தீங்க. அதுதான் அது ஒரு அப்படி ஒரு வாதமா எடுத்துக்கணுமே தவிர அது யாரும் பெருசா சீரியஸா எடுத்துக்க போறது இல்லை. ஏன்னா விஜய் நம்பி இருக்கிறனால தான் இன்னைக்கு ஸ்டெம்பர்ட் விஷயத்துல கூட அந்த உறுப்பினர், ஒரு பாதிக்கப்பட்ட உறுப்பினரோட எந்த ஒரு அதிகாரப்பூர்வமான விஷயங்களும் இல்லாம அவர் மூலமே போய் கேஸெல்லாம் போட்டிருக்காங்க சுப்ரீம் கோர்ட்ல. போட்டு அவர்கிட்ட பேட்டி எடுக்கும்போது எனக்கு தெரியாதுன்றாரு. அப்போ நீங்க கூட்டணிக்காக இல்லைன்னா இந்த விஷயத்துல இந்த பல விவகாரங்கள் இருக்கு, எடுத்து பேசினா கண்டிப்பா அது 1 மணி நேரம் பேசலாம். அப்போ அதிமுக சொல்றதோ இல்ல செல்லூர்ராஜ் சொல்றதோ இபிஎஸ் சொல்றதோ ஓபிஎஸ் இன்னைக்கு பேசுவாங்க, திரும்ப நாளைக்கு மறந்து குடிகாரம் பேச்சு விடிஞ்சா போச்சுன்ற மாதிரி அந்த மாதிரி தான் அதிமுக பேச்சா இருக்கே தவிர பேச்சு சொன்ன உடனே போச்சு அப்படின்ற மாதிரி தான் இருக்கே தவிர பெரிய இதெல்லாம் இல்லை அப்படின்றதான் இருக்கு. பொறுத்திருந்து பார்ப்போம் யார்கிட்ட அலைன்ஸ் இருக்க போறாங்க, விஜய் அடுத்து என்ன பிளான் பண்ண போறாரு, இல்ல உடனே அவர் ஏதாவது அனௌன்ஸ் பண்ண போறாரா, இல்ல இந்த அரசியல் யூகங்களுக்கு எல்லாம் சரியான பதிலடி கொடுக்க போறாருன்னு பொறுத்திருந்து தான் பார்ப்போம். ஓகே, இது போன்ற அரசியல் தெரிந்து கொள்ள கலைஞர் வாய்ஸ் இருந்தீங்க. நன்றி. நன்றி, வணக்கம்.